நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா ஜெகதீஷ். நம்மளுடைய வலைவலியில் தொடர்ந்து வரலாற்று சார்ந்த செய்திகள் போட்டு வர்றோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே நம்ம தவறாமல் வரக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய கண்காட்சியும் அதே மாதிரி புத்தக கண்காட்சியும் தொடர்ந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நம்ம காமிச்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கோவையில் நடக்கக்கூடிய விவசாய கண்காட்சிக்கு வந்திருக்கிறோம். இந்த விவசாய கண்காட்சியில் என்னென்ன இருக்குது, என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி முழுக்க பார்க்கலாம். நன்றி. கோவை கொடிசியாவில் நடக்கக்கூடிய இந்த விவசாய கண்காட்சி பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 அரங்குகளில் நடக்குது. அப்படிங்கிற அரங்குக்குள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா வேட்டி சட்டையோடு இருக்கக்கூடிய ஒரு ரோபோ அனைவரையும் வரவேற்பது போல் இருக்குது. அதே மாதிரி அந்த ரோபோ டாக் இருக்குது பார்த்திங்களா, எல்லாத்துட்டையும் பயங்கரமாக விளையாண்டுச்சு, சில பேர்த்த பயமுறுத்தவும் செஞ்சுது. நானே இந்த காணொலி எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரோபோ டாக் என் பக்கத்தில் வருது பார்த்திங்களா, என்கிட்ட கை கொடுக்க வந்தது. நான் இந்த காணொலி எடுத்துகிட்டு இருந்தங்காட்டி எடுக்க முடியல. அந்தளவுக்கு இந்த வரவேற்பு பார்த்திங்கன்னா இந்த அரங்கில் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இந்த அரங்குகளில் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனத்துக்கான அனைத்து உபகரணங்களும் இந்த அரங்குகள் முழுவதுமாக ஒவ்வொரு அரங்குகள்லையும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இன்னொரு அரங்குகளில் பார்த்தேன், தோட்டங்களில் டிராக்டர் போக முடியாத இடங்களில் கையிலேயே வண்டியை தள்ளிட்டு போயிட்டு களை எடுக்கக்கூடிய இயந்திரங்கள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த விவசாய கண்காட்சி பார்த்திங்கன்னா கடந்த 10ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 14ஆம் தேதி வரைக்கும் மொத்தமாக 5 நாட்கள் நடக்குது. இந்த விவசாய கண்காட்சி காலையில் 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் தான் இந்த விவசாய கண்காட்சியை பார்க்குறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க. அதுவும் 6 மணிக்கு மேலே யாருமே உள்ளே வரக்கு அனுமதி இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய கூட்டம் தான் 6 மணிக்கு மேலே ஒரு 6:30 வரைக்கும் இருக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கிறத பார்க்க முடியுது. இதற்கான நுழைவு கட்டணம் வச்சுருக்கிறாங்க. இதற்கான நுழைவு கட்டணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு 50 ரூபாய் அளவில் நுழைவு கட்டணமாக அவங்க நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த உபகரணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து உபகரணங்களும் நம்ம இந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். உதாரணமாக பார்த்திங்கன்னா மரமேறி தேங்காய் போடுறதுக்கு பதிலாக இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொக்கிகள் மூலமாக மிக எளிதாக தேங்காய் பறிக்கலாம். அந்த மாதிரியான நீண்ட கம்புகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இதுவும் பார்த்திங்கன்னா மாங்காய் நம்ம பறிக்கிறோமல்ல, அப்படி மாங்காய் பறிக்கும் பொழுது அது கீழே விழுந்து காயமடைக்காமல் இருக்கிறதுக்காக வலையோடு கூடிய கொக்கிகள் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால இந்த விவசாய கண்காட்சிக்கு நிறைய பேர் வந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள், நிறைய வயதானவர்கள் அப்படின்ட்டு வயது வித்தியாசமின்றி நிறைய பேர் வந்தாங்க. நிறைய மக்கள் அதிகமான நாற்றுகளை வாங்கிட்டு போனதையும் பார்க்க முடிஞ்சது. போன முறை இருந்த மாதிரியே பார்த்திங்கன்னா 150க்கும் மேற்பட்ட அரங்குகள் ஒவ்வொரு அரங்குக்குள்ளேயும் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு அரங்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த அரங்கு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 100 உள்ள கவுண்டர்ஸ்க்கு மேலே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. உளவிலிருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொடிசியா அக்ரி எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா 3வது நர்சரியாக ரைட் ஹேண்ட் சைடில் 3வது நர்சரி உளவி நர்சரி இருக்குது. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 100 ரகங்களான பழப்பயிர் மற்றும் மரப்பயிரினுடைய கிராஃப்டட் வெரைட்டிஸு, சீட்லிங்ஸு, இதிலே பார்த்தீங்கன்னா ரேர் வெரைட்டிஸ், அதாவது முழுக்க வெயிலில் வரக்கூடியது, முழு நிழலில் வரக்கூடியது, ஆஃப் ஷேடோவில் வரக்கூடியது. கொய்யாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ரகம், தைவான் பிங்க், அர்கா கிரீன், அலகாபாத் ஒயிட்டு, L49, பீட்ரூட் கொய்யா, சீனி கொய்யாவில் பிங்க் கொய்யா, இப்படி கொய்யாவிலே கிட்டத்தட்ட 7 ஐட்டம். அதே மாதிரி எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எலுமிச்சை, பாலாஜி எலுமிச்சை, உங்களுக்கு சீட்லெஸ் எலுமிச்சை, கோடூர் எலுமிச்சை, தாய்ப்பட்டி எலுமிச்சை, இவ்வளோ எலுமிச்சை. இது மாதிரி உங்களுக்கு ரேர் ஃப்ரூட்ஸான பாதாம்லேருந்து, அது டெம்பரேச்சரில் வரக்கூடிய ஆப்பிள்லேருந்து, உங்களுக்கு கமலா ஆரஞ்சுலேருந்து, அதே மாதிரி உங்களுக்கு நாக்பூர் ஆரஞ்சுலேருந்து, பனானா சப்போட்டாவிலேருந்து, மலேசியன் கிரீன் கோகனட்லேருந்து, கோகனட்லேயே பார்த்தீங்கன்னா கோகனட் குட்டை, கோகனட் குட்டநட்டை, கோகனட் நெட்டை குட்டை, கோகனட் இளநீ, அந்த டார்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு. மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வெரைட்டி கொண்டு வந்திருக்கான். அல்ஃபோன்சா, செந்தூரா, இமாமசந்து, பங்கனப்பள்ளி, ருமானி, காலப்பாடு, கேசர், மல்லிகா, இது எல்லாமே கொண்டு வந்திருக்கான். அதுபோக பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் காய்க்கக்கூடிய தாய்லாந்து ஆல் சீசன் மேங்கோ கொண்டு வந்திருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டிமண் மேங்கோ எல்லா மாதமும் கிட்டத்தட்ட வருஷத்தில் 10 மாதம் காய்க்கக்கூடிய கட்டிமண் மேங்கோ கொண்டு வந்திருக்கான். அதே போல் பார்த்தீங்கன்னா புளியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் புளி இனிக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் புளி கொண்டு வந்திருக்கான்.
இந்த மிராக்கிள் ஃப்ரூட் மிராக்கிள் மூணுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பழம், அந்த பழம் மிராக்கிள் ஃப்ரூட் சாப்பிட்டோன்னே எந்த வகையான புளிப்பு வகையான பழங்கள் சாப்பிட்டாலும் இனிக்க செய்யும். அது அந்த மிராக்களை உருவாக்கும். அந்த மாதிரியான ரேர் ஃப்ரூட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 100க்கு மேலே வந்து வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம். இதை வந்துட்டு ஒரு செடியாகவும் 10 செடியாகவும் ஒரு ஏக்கராக கல்டிவேஷன் பண்ணால் சந்தைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம மலுமிச்சம்பட்டியில் தான் வந்து நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது, நம்மளுடைய நர்சரி இருக்குது. விவசாயிகள் வந்துட்டு எனக்கு 1 ஏக்கர் பண்ணணும், அரை ஏக்கர் பண்ணணும், எனக்கு வந்து கமர்ஷியல் ஃபார்மிங்காக பண்ணணும், சந்தை பயிராக இதை பண்ணணும், ஓரடுக்கு முறை பண்ணாமல் வந்து ஒரே பயிர் சாகுபடி பண்ணாமல் பல பயிர் சாகுபடி பண்ணணும், அடுக்குமுறை சாகுபடி பண்ணணும், 3 அடுக்கு சாகுபடி, 5 அடுக்கு சாகுபடி, 7 அடுக்கு சாகுபடி, டிம்பர் கல்டிவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 3 அடுக்கு 5 அடுக்குலேருந்து இப்படி வந்துட்டு ஃபார்மிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம். இந்த அரங்குக்குள்ளே போனதுன்னு பார்த்தீங்கன்னா வாசனை ரொம்பவே நல்லா இருந்தது. எங்கேருந்துடா இந்த வாசனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல முழுக்க வெட்டி வேராலான மாலைகளும் கூடைகளும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. நிறைய வெட்டி வேர்களாலான மாலைகள் வந்து வெவ்வேறு அளவுகளில் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செக்கு எண்ணெய் ஆட்டக்கூடிய இந்த இயந்திரம் வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. இந்த இயந்திரத்தை விற்கக்கூடிய ஒரு நிர்வாக அதிகாரியாக நம்ம அண்ணன் இருக்கிறாரு. அவர்கிட்டையும் பேசணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஹை வோல்டேஜ் டார்ச் லைட் எல்லாமே அங்கே விற்பனைக்கு இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெட்டி வேரால் தயார் செய்யக்கூடிய பொருட்கள், வெட்டி வேர் வாசனை பொருளாக இருக்கிறங்காட்டி அதில் செய்யக்கூடிய அந்த சென்ட்டெல்லாம் வந்து அங்கே விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இந்த முறை பார்த்திங்கன்னா நிறைய இன்னோவேட்டிவான பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே விற்பனைக்கு இருந்தது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த விவசாய கண்காட்சிக்கு போகும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடம் பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள் இருக்கக்கூடிய இடம் தான். நிறைய அபூர்வமான காய்கறிகள் வந்து அதற்கான விதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த அரங்கு இருக்குது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அரங்குகள் வந்து இந்த நாட்டு காய்கறி விதைகளை வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. நிறைய கவுண்டர்ஸ் இருந்தங்காட்டி கூட்டமாக இருந்தங்காட்டி எடுக்க முடியல. எனக்கு தெரிஞ்ச அளவில் எந்தெந்த விதைகள் வந்து விற்பனைக்கு இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன், பார்த்துக்குங்க. இதற்கு மேலேயும் 100க்கும் மேற்பட்ட விதைகள் இருக்குது. நீங்கள் நேரடியாக போங்க, தெரிஞ்சுக்குங்க. அப்படியே ஒவ்வொரு அரங்காக போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய இந்த பையன் வந்து ஏதோ மேஜிக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தால், திடீர்னு ஒரு மெழுகுவத்தி மாதிரி இருக்குது, அந்த ஸ்டிக்கை பற்ற வச்சுட்டு இருக்கிறாப்புல. இந்த தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியை தான் அவர் அடைக்க முற்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அந்த மெழுகுவத்தியாட்ட இருக்கிறத சூடு பண்ணதுக்கப்புறம் அந்த அடைப்பில் வந்து தேய்ச்சி விட்டுறாப்புல. அந்த லீக்கேஜ் வந்து நின்றுது. இந்த ப்ராடக்ட்டும் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. இந்த விவசாய கண்காட்சியில் பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் வைப்பவர்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது. ஏன்னா நிறைய செடிகள் வந்து மாடி தோட்டத்தில் வளர்த்துறதுக்காக வந்து விற்பனைக்கு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கு, அதே மாதிரி காயிர் பித்து, அதாவது வந்து தென்னை மரத்துலேருந்து இருக்கக்கூடிய அந்த காயிர் பித்தெல்லாம் வந்து விற்பனைக்கு இருந்தது. இது எல்லாமே வந்து மாடி தோட்டம் வைப்பவர்களுக்கு வந்து கொஞ்சம் உதவியாக தான் இருக்கும். அதே மாதிரி மண்புழு உரம் இதெல்லாமே வந்து விற்பனைக்கு இருந்தது. வாய்ப்பு இருக்கிறவங்க மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கண்காட்சிக்கு அவசியம் போய் அட்டன் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஹனி, நிறைய வகையான தேன் அங்கே வந்து விற்பனைக்கு இருந்தது. குறிப்பாக மலை தேன், அதே மாதிரி பண்ணை தேன், அப்படி வந்து நேரடியாக வந்து பண்ணை தேன் இல்லாமல் நேரடியாகவே வந்து தேன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் சேகரித்த தேன் எல்லாமே வந்து விற்பனைக்கு இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்னை வாரியத்தின் சார்பாக வந்துட்டு நீரா பானம் வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கான விற்பனை வாய்ப்பும் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீரா பானம், அதே மாதிரி தேங்காய் பால், இதெல்லாமே வந்து அங்கே விற்பனைக்கு இருந்தது. ஒவ்வொரு மத்திய நிறுவனம் சார்பாக, குறிப்பாக வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியுமே பார்த்திங்கன்னா அங்கே அரங்குகள் வச்சுருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி சார்பாக பார்த்திங்கன்னா மீன் வளர்ப்பு குறித்து வந்து நிறைய தகவல்கள் வந்து வச்சுருந்தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து அலங்கார மீன் வளர்ப்பு எப்படி வளர்த்தலாம், அதே மாதிரி கறிக்கான மீன்கள் வந்து எப்படி வளர்த்தலாம், இறால் வளர்ப்பு என்ன, அந்த மீன் வளர்ப்புலையும் இறால் வளர்ப்புலையும் வந்து அந்த பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டி விற்கலாம் அப்படிங்கிற தகவலெல்லாம் வந்து அங்கே நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்படி வந்து ஒவ்வொரு துறை சார்பாகவும் வந்து அவங்க அரங்கு வச்சுருந்தாங்க. கால்நடை
கால்நடைத்துறை சார்பாக வந்துட்டு ஒரு அரங்கு வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாய கல்லூரி சார்பாகவும் வானவராயர் கல்லூரி சார்பாகவும் வந்து நிறைய அரங்குகள் வச்சுருந்தாங்க. அந்த அரங்குகளெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் ஒவ்வொரு பொருட்களை வந்து தயாரித்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆட்டுப்பாலில் செஞ்ச சோப்பு, அதே மாதிரி நிறைய தின்பண்டங்கள் செய்கிறது, அதாவது வந்து ராகி, கம்பு இந்த மாதிரி வந்து மில்லட்ஸில் செய்யக்கூடிய பிஸ்கட்ஸ் எல்லாமே வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. இந்த அரங்கில் பார்த்திங்கன்னா வாழை மரத்திலிருந்து மதிப்பு கூட்டி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து பார்வைக்கு வச்சுருந்தாங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த அரங்கு அழகான அலங்கார செடியாக வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. இந்த செடிகள் வந்து விற்பனைக்கு இல்லை, அதுக்கு பதிலாக அந்த செடி வந்து நாற்ற வைக்க முடியாததால் கிழங்குகள் வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாகவே அந்த செடி இருந்தது. அந்த கிழங்குகளுடைய விற்பனையும் ரொம்ப அமோகமாகவே போயிட்டு இருந்தது. இந்த கவுண்டர்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடி தோட்டத்திற்கும் அதே மாதிரி தோட்டத்திற்கு, அதாவது வீட்டு தோட்டத்திற்கும் வந்து தேவையான அனைத்து கருவிகளும் வந்து அங்கே விற்பனைக்கு வச்சுருந்தது. இந்த மாதிரி சின்ன அளவில் எடை பார்க்கக்கூடிய மிஷின்லேருந்து பெரிய அளவில் எடை பார்க்கக்கூடிய அளவில் மிஷின் வந்து விற்பனைக்கு இருந்தது. அதே மாதிரி பணம் எண்ணக்கூடிய மிஷின் எல்லாமே வந்து விற்பனைக்கு இருந்தது. அதே மாதிரி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஆட்டுப்பண்ணை வைக்கிறதுக்கான ஒரு அரங்கும் வந்து அமைச்சிருந்தாங்க. ஆட்டுப்பண்ணை வந்து அவங்களே வந்து ஆட்டுப்பண்ணை வச்சு தருவாங்க, அதற்கான மானியமெல்லாம் வாங்கி தர்றேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஒரு அறிவிப்பாக வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதற்கப்புறம் வந்து முயல் பண்ணை வச்சு தர்றதுக்கான ஒரு அரங்கும் பார்த்தோம். அந்த அரங்கில் முயல் பண்ணை வைக்கிறதும் இல்லாமல் முயல்களுக்கான கூண்டுகளையும் அவங்களே வந்து செஞ்சு தர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது ஒரு அரங்கு இந்த கூண்டு பார்த்திங்கன்னா கோழி பண்ணை அமைக்கிறதுக்கான கூண்டுகள், இதுவும் வந்து அங்கே விற்பனைக்கு இருந்தது. கோழி குஞ்சுகள்லேருந்து அடுத்த நிலையில் ஒவ்வொரு கோழியும் வளரும் பொழுது அதற்கு தகுந்த கூண்டுகளும் வந்து அவங்க விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. சுகுணா பொல்யூட்ரி ஃபார்ம்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க சார்பில் கல்லூரி படிப்புமே வந்து அவங்க கல்லூரி நடத்துகிறாங்களாட்ட இருக்குது. அந்த கல்லூரியில் பிஎஸ்சி பொல்யூட்ரி சயின்ஸ் வந்து 3 வருஷ படிப்பாக வந்து இருக்குது. அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருந்தாங்க. பிடித்தவங்க அந்த படிப்பையும் கூட தேர்ந்தெடுத்து படிங்க, அதற்கான வாய்ப்புகளும் ஏராளமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த நர்சரியில் ஈசாவுடைய நர்சரியும் வந்து ஒரு முக்கியமான நர்சரியாக இருக்கும். ஏன்னா மிக குறைந்த விலையில் மரக்கன்கள் வந்து கொடுப்பாங்க. போன வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா 3 ரூபாயிலிருந்து வந்து மரக்கன்கள் கொடுத்துருந்தாங்க. இந்த முறை 5 ரூபாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களும் இந்த விவசாய கண்காட்சிக்கு போங்க. இந்த விவசாய கண்காட்சி இன்னும் 3 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அதனால் தவறாமல் இந்த கண்காட்சிக்கு போங்க. உங்களுக்கு இந்த கண்காட்சியில் கண்டிப்பாக அவசியமான ஏதாவது ஒரு விஷயம்னாச்சும் இருக்கும். நீங்கள் போய் இந்த கண்காட்சியை பார்த்து பலனடைங்க. நன்றி, வணக்கம்.